இப்போ நம்ம 2 பேரும் இந்த மாதிரி கரண்டியில் நிற்கிறோம். சமைக்க போகிறோன்றதுக்காக போகிறோம். நாட்டுக்கோழி நாட்டிலே இல்லையா, சமையல் விழுது செய்கிறது நான். மாப்பிள்ளை அவரு சட்டை இந்த பயமாக இருக்குது. கிச்சனுக்குள்ளே இந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கேன். பெட்டில் போய் படுக்காம. நீங்கள் தான் 2 அடுப்பில் சமைப்பீங்க, எங்கே சமைக்க வச்சுருந்தா இருக்கும். இந்த நான்ஸ்டிக் பேனை பார்த்து கேட்பாங்க. இன்னும் வீர சாகசம் பண்ணிட்டவங்க அடிக்கடி காலங்கால காமிச்சிக்கிட்டு இருக்கேன். செம்ம கறின்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. என்ன ஜான், இது எப்படி பார்த்து வாங்கணும்? இது எப்படி ரசிக்கு பார்த்து வாங்கணும்? நான் பிரிங்கி பார்த்து வாங்கணும். மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் 1 வருஷத்தை கல்யாணத்தை தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அரசு ஐயோ இதுலையா இப்போ என்ன பண்ணா 2-3 சொதப்பல் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிட்டு உட்காந்துடணும். ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கணும். மிளகுத்தூளும் தனியா பொடியும் சிமிலராக இருக்குமாட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிச்சன் பக்கம் வராதேன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ கிளற தெரியாமல் கிளறி உடஞ்சி போனதுனால நாங்கள் பொடி மாசா மாற்றிட்டோம். என்னென்னமோ பேசுனீங்களே, எல்லாம் சொல்லுங்கள். நான் எவ்வளோ நேரத்துக்கு மொபைல் காட்டணும் அவ்வளோ நேரத்துக்கு மியூட்டில் தான் இருக்கும் பார் வாய். என்ன சமைக்க போறீங்க? ஒயிட் ரைஸ், மட்டன் சுக்கா, மட்டன் குழம்பு, மட்டன் சூப்பு. மட்டன் சூப்பா? அப்புறம் இது ஈரல் பண்ண போகிறோம். அப்புறம் ஈரல், அதுக்கப்புறம் தண்ணி வைக்க போகிறோம். தண்ணி வைக்க போகிறோம். ஓ, தண்ணி வைக்க போகிறோம். வைக்கிறதுக்கு தண்ணி, உப்பு வைக்க போகிறோம். இதுதான் சமையல். இதே பிளேட்டிங்கில் இருக்கும். இன்னைக்கு மேடம் தான் வந்து சமைக்க போகிறாங்க. அதுவும் என்ன சமையல் விழுது செய்கிறது நான். மாப்பிள்ளை அவரு சட்டை இந்த சட்டி உந்து தான். ஆக்சுவலி சாப்பாடு, மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா, ஈரல், இதான் பிளான். இதான் வந்து பண்ண போகிறோம். சூப்பு. என்ன சூப்பு? சிக்கன் சூப்பா? நாட்டுக்கோழி சூப்பு. ஆனால் போனவருக்கு கறி கிடைக்கதான் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போ என்ன டைப்பு 12:30 ஆகும். 12:30 ஆகுது. அதனால் போனவருக்கு கறி கிடைக்குமா? கண்டிப்பாக வந்து நாட்டுக்கோழி கிடைக்காது. அப்புறம் நாட்டுக்கோழி நாட்டிலே இல்லையா, இந்த மாதிரி அனாவசிய டாக்கெல்லாம் கட் பண்ணி ஏதாவது ஒரு நாட்டில் போய் பிடிச்சிட்டு சொல்லு. ஏதாவது ஒரு நாட்டில் போய் பிடிச்சிட்டு சொல்லு. பக்கத்து தெருவுக்கு போயிட்டு வாடானே போக மாட்டான். எனக்காக போவார் சொல்லி. இன்னைக்கு நாட்டுக்கோழி கண்டிப்பாக கிடைக்காது இந்த டைமுக்கு. அதுக்கப்புறம் ஈரலும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். வெறும் குழம்பு சுக்கா அப்புறம் இதான் பண்ண போகிறோம். இன்றைக்கி ரசம் மேபி வைப்பாங்களான்னு தெரியல. ரசம் வைப்பீங்களா? ஐ ஹோப். இப்போ வந்து ஒரு கல்யாண பொண்ணும் ஆக போகிறவங்க எத்தனை வருஷம் கழிச்சு தெரியல. அடுத்த வருஷம் மேபி கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவீங்க இல்லையா? அப்போ இந்த மாதிரி எனக்கு ஒரு இது மாதிரிலாம் அடிபட்டுச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்க, காலை காமிக்கிறேன்னு. இது மாதிரிலாம் அடிப்பட்டால் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? இல்லை, இது நம்ம கையும் இல்லை. நாங்கள் மாப்பிள்ளையை வர வச்சோம். அவ்வளோதான். எப்படி அனுப்புவீங்க பாருங்க. எப்படி நீ மட்டும் மாமா கிட்டே கப்படிக்குமா? நாங்கள் மாப்பிள்ளையை தூக்கி கூடாதா? அதுவும் எங்கள் மாப்பிள்ளை எங்களுக்கு வந்து சமைக்கிற மாப்பிள்ளைலாம் கிடையாது. ஹோட்டல்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவாங்க. விட்டு கொடுத்துட்டோம். ஹோட்டல்லேருந்தே வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் ஜம்முன்னு சாப்பிட்டுக்கலாம். இப்போ எதாவது ரெசிபி இதான் பண்ண போகிறாங்க. நான் பேசாமல் பெட்டில் போய் படுத்துட்டு இருக்கலாம். ஆனால் வந்துட்டு சொல்லலாம் என்னென்ன சமைக்க போய். ஷெஃப் தாமுன்னா அந்த தாமு கிடையாது. ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட் வந்து என்னை செஃப் தாமு அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா தொப்பை கொஞ்சம் நிறைய இருக்கு. அடி பாவி, அதுக்குலாம் கிடையாது. தாமுன்னு சொல்லுவாரு. என்னை ஏன் தாமுன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. என்ன ஏன் அவர் தாமுன்னு கூப்பிடுறாரு, நான் ஏன் அவரை சின்ராசுன்னு கூப்பிடுறேன் அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கு. அதுக்கான விளக்கத்தை அடுத்த விழாவில் ஃபியூச்சர் விழாவில் சொல்லுவாங்க. அவரை உட்கார வச்சே பேசுவோம். ஆமாம், அவரை உட்கார வச்சு சின்ராசுன்னு நான் ஏன் கூப்பிட்றேன்றத அவர் முன்னாடியே நான் எது கூப்பிட்றேன்றதை சொல்கிறேன். என்ன ஏன் தாமுன்னு கூப்பிட்றத என்ன உட்கார வச்சு அவர் வந்து சொல்லுவார். அது ஒரு விளாகாக உங்களுக்கு ஃபியூச்சரில் வரும். அப்புறம் வந்துட்டு சமைக்கலாம். எனக்கு வேர்த்து ஊற்றுது. ஒரு பக்கம் பயமாக இருக்குது. கிச்சனுக்குள்ளே இந்த மாதிரி சேர் போட்டு உட்காந்துக்கிட்டு வந்து உட்காந்துட்ருக்கேன். பெட்டில் போய் படுக்காமல். வேறு வழி இல்லை. நீ தான் வந்து சொல்லி ஆகணும், நீ தான் வந்து பண்ணி ஆகணும். நான் பண்ணி ஆகணுமா? ஃப்ளூக்கு வந்துச்சு நினைக்கிறேன். உண்மைகள் சில நேரம் கஷ்டம் தாங்க சிஸ்டர்.
ஒயிட் ரைஸ் வடிச்சாச்சு. அடுத்து இப்போ மட்டன் வாங்கிட்டு வந்து அடுத்தடுத்த வேலையை செய்யணும். இந்த கையை கால் வச்சுட்டு ஒழுங்காக நீ எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, மறுபடியும் அடிபட்டுச்சுன்னா இன்னும் ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்போ நான் எப்படி வருது? எவ்வளோ நாள் உன் கையில் திங்கிறது? ஸோ எதுக்கு வகை வகையாக எங்கள் மம்மி பேத்து போட்டிருக்காங்க இல்லைங்கண்ணா, வேற டிக்கெட்டை வர வைக்க வேண்டியதுதான். வர வச்சு தான் பாரேன். இப்போ நம்ம 2 பேரும் இந்த மாதிரி கரண்டியில் நிற்கிறோம். சமைக்க போகிறோன்றது காட்ட போகிறோம். சமைக்க போகிறதுன்றது காட்ட போகிறோம்னா ஆமாம். ஓகே, இன்னைக்கு சமையலாம் சண்டை வரப்போகுது. ஏன்னா நான் இப்படி பண்ணு அப்படி பண்ணு, ஏன் அப்படி பண்ணிட்டேன், இது போடக்கூடாது இவ்வளோ அப்படி நிறைய ரகலை வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் 2 அடுப்பில் சமைப்பீங்க, என்னையும் சமைக்க வச்சுன்னா அர்த்தம். அப்போ தான் சீக்கிரமாக ரெடி ஆகும். உங்களுக்கு பழக்கம் இல்லையே. மாதி ஈத்தி எதுலையாவது போட்டுறாத. பெருசாக இருக்கிறதுல தான் தக்காளி போடணும். அது ஏன் பொறுப்பு இல்லை. 2 போட்டாச்சு, இது இன்னொன்று. தக்காளி போடவா? தக்காளி போட்டுக்கோ. தக்காளி வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு தக்காளி வதக்கிட்டேன். அந்த பக்கம் பச்சை மிளகா வதக்கிட்டீங்களா? பச்சை மிளகா. பச்சை மிளகா அது ஏதோ இதில் இருக்கும் பாருங்கள், இந்த டப்பாவில் எப்பவுமே அந்த டப்பாவில் ஆயில் டப்பாலாம் எண்ணெய் ஊற்றி வைக்கணும். கழுவி வச்சுருக்கு, எண்ணெய் ஊற்றி வைக்கணும். நிறைய வேலை. 1 போதுமா? 2 எடுத்துகிட்டு நீட்டாக கட் பண்ணணும். இதே போதும். 2 போதும். இதுக்கு தேவையில்லை. தேவைப்படும், கருவேப்பிலை கொத்தமல்லிக்கெல்லாம் தேவைப்படும். 2 அடுப்பில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. பார்த்து ஜான். தராதீங்கோ. ஈரல் வாங்கிட்டு வரேன்னு சொன்னதுனால வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிட்டோம். இந்த பக்கம் குழம்புக்கு வெங்காயத்தை நீட்டாக நறுக்கியாச்சு. கடைசியில் இல்லைன்னு சொன்னதுனால அந்த மட்டனையே வந்து 2ஆக பிரித்தாச்சு. 1 குழம்பு 1 சுக்கா. குழம்பு மொத்தம் 2. ஆமாம். சும்மா துருன்னு வந்துடுவாமா காய். இந்த நான்ஸ்டிக் பேனை பார்த்து கேட்பாங்க, இது எப்படி ஆயிடுச்சு, இதில் போய் சமைக்கிறீங்க சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு. டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இதில் தான் டேஸ்ட்டாக இருக்குது. இதில் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் தான் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். நான் வச்சுருக்க பேன்லேயே இந்த கடாயிங்க தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் என்ன பண்ணேன்? அடுப்பு லோ ஃப்ளேம் இருக்கா, அதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போடணும். இது வந்து சுக்காக்கு, இது வந்து குழம்புக்கு. மட்டன் வந்து வேக வச்சாச்சு. விசில் வரும். ஆமாம் வரும். இந்த அடுப்பில் இதாங்க ஒரு பிரச்சனை. இங்கே பாருங்களேன், லோ ஃப்ளேம் இருக்குது. லோ ஃப்ளேம்னா என்ன அர்த்தம்? இது பாருங்கள், இது கரெக்டாக இருக்கா? பட் இது ஒரு நிமிஷம் கம்முன்னு இருக்கேன். இது வந்து லோ ஃப்ளேம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் நான் பாத்திரம் கழுவுறவங்க தண்ணி பட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்காக டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால லோ ஆகிட்டாரு. இவர் லோ ஆகியும் பாத்திரத்தில் பட்டுக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பட்டுக்கிட்டே இருந்தால் அப்புறம் எப்படி தான்? அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லோ பண்ணாலுமே நம்ம வந்து கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே பாருங்கள் கருகி போச்சு. நீ காலை வச்சுட்டு உட்கார மாட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ என் கால் என்ன நிலைமையில் இருக்குன்னு காட்டவா? இன்னும் வீர சாகசம் பண்ணிட்டவன் அடிக்கடி காலை காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஜான் மருத்தூசியே போடாமல் அதை வந்து நகத்தை பிடிங்கிருக்காங்க. அதுக்கு நான் அலோவ் பண்ணியிருக்கேன். கத்து சரியான அழுகு. நல்ல வேலை அதை வீடியோ எடுக்கல. அதான் அவங்க மாமா வந்ததும் போல் ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு கால் வலி எப்படி இருக்குன்னு கேட்கல. என் பிள்ளை பாவம் அழுது ஃபேஸ் ஃபுல்லாக வீங்கி போயிருக்கு அப்படின்றாரு. அங்கே தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கணும். ஆனால் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு முன்னாடியே தக்காளி போட்டுட்டீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தானே சாப்பிட போகிறோம். என்ன பண்ணுவோம்? நல்லா வதங்கணும், வதக்கிட்டே இருக்கட்டும். இதுக்கு என்ன கதை? இதுக்கு வந்துட்டு ஆனால் ஆஃப் பண்ண சொன்னேன். ஆஃப் பண்ணுவா? உங்களை போதும் ஓப்பன் பண்ணுங்க தான் சொன்னேன். அதை பிடிச்சிக்கிட்டே ஓப்பன் பண்ண. அதை பிடிச்சிக்கிட்டு இல்லை, அந்த கரண்டியில் நீங்கள் பண்ணீங்க இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் அது பண்ணிக்கிட்டு மேலே உள்ளது மட்டும் ஓப்பன் பண்ணேன். அது இல்லை மேடம். இங்கே பிடிங்க இந்த பாருங்க.
கையிடு. அவ்வளோதான், ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ கரண்டி எடுத்துரு. அவ்வளோதான், அந்த மூடியை தூக்கி சிங்கிளில் போட்டுரு. இப்போ இதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி நம்ம பீஸ் தனியாக அப்படி எடுத்து போடணும். இங்கே நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சுருக்கீங்க. அம்மாடியோ கலக்கிட்டீங்க. லோ ஃப்ளேம் வைக்கணும். இதுதான் ஒரு வதக்கிறதுன்னு ஆரம்பிச்சதுக்கப்புறம் இல்லை, இதை ஓப்பன் சீக்கிரம் பண்ணிடுன்னு நினச்சேன். சீக்கிரம் பண்ணுற ஆளு பேர். இன்னைக்கு சமையல் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு சமையல் வந்து நாங்கள் எப்படினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடணும். புரியுங்க, நான் சமைக்கிறேன்னா இந்த வழி நீ சமைக்கிறேன்றால. ஐயோ என் காலம் மிதிச்சிடாத, சொல்லிட்டேன். என் காலம் மிதிச்சிடாத. சொல்லி நான் சமைப்பேன் மாமா, நான் சமைக்கல அப்படி சொல்லி. இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல கறி பீஸாக இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கி இதெல்லாம் போட்டுடலாம். அப்படியே ஃபில்ட்ரு பண்ணுறியா? சும்மா ஒவ்வொரு குழம்புக்கு ஒரு பதார்த்தம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இப்போ இந்த தொக்கு செய்கிறோம். அது அப்படின்னு சொல்கிறத விட அப்படி சொல்லி இது கறிக்கு போயிடுச்சு. அது நீ கறிக்கிட்ட. வெங்காயத்தை நறுக்கியாச்சு. அப்போ அந்த வெங்காயத்தை என்ன பண்ணுறது? ஒன்று முட்டைப்பொடி மாஸ். கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாமோ, நானே நானே மாட்டிக்கிட்டேன். செம்ம கறின்னு நினைக்கிறேன். நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்க. என்ன ஜான், இது எப்படி பார்த்து வாங்கணும்? இது எப்படி நசுக்கி பார்த்து வாங்கணுமா? பிரிங்கி பார்த்து வாங்கணும். ஆடை வச்சு ஒரு வாரம் வளர்த்து சொல் பேச்செல்லாம் கேட்குதா, நல்லா தேருமா அப்படின்னு வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கணும். எங்க கண்டதையும் வளர்றேன் பாரு. நான் எப்பவுமே கறி வாங்கும் போதும் வாங்குறவங்க கேட்டியே இந்த கறி எத்தனை விசில் விடணும் அப்படின்னு கேட்டுட்டு வாங்குங்க. ஏன்னா அவங்களே சொல்லுவாங்க இது முத்தன ஆடா முத்தாத ஆடான்னு. இதில் இன்னொரு பிட்டு வேற போட்டுக்கோங்க. நான் இப்போ தான் பிகினர்ஸ், எனக்கு சமைக்கவே தெரியாது. அதனால அண்ணா நீங்கள் சொல்லுங்க அண்ணா. நம்ம வீட்டில் சமைக்கிறியா இல்லையான்னு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? ஏங்க நான் ஒரு வருஷம் இந்த கடையில் வாங்குங்க, இன்னொரு வருஷம் வேறு கடையில் மாறிடுங்க. அவ்வளோதான். சரி ஓகே, என்ன போதும், அந்த இது போதும்னு நினைக்கிறேன். போதுமா? போதும். சும்மா ஆளுக்கு ஒரு 4 துண்டு. ஆன் பண்ணவா? ஆன் பண்ணவா? யாருக்கு இந்த குழம்புல போட்ட கறி பிடிக்காது, அப்புறம் குழம்புல போட்ட மீன் பிடிக்காது. அதுவே ஃப்ரை பண்ணா, தொக்கு பண்ணா, வறுத்த இப்படி பண்ணக்கூடாது. இப்படிதான். ஏன்னா ஆல்ரெடி கறி வெந்த கறியை போட்டிருக்கோமா. இது பேர் பிரட்டலா இல்லை சுக்காவா? இப்படி தான் பண்ணணும் எப்பவுமே. இப்படி 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 பண்ணால் உடஞ்சிரும். நான் இவ்வளோ தான் இப்படி நின்று செம்ம கால் வலிக்குது, நின்று தானே பண்ணிடலாம். அவ்வளோதான், அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இரு. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இதில் ஒன்றுமே இல்லை, தனியா பொடி போட போகிறோம், பெப்பர் போட போகிறோம், முடிஞ்சு போச்சு. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்களா? போடல. போடுங்க. தனியாக போடுறாங்க. நான் தனியாக தான் போடுறேன். ஏய் போடுங்க, தனியாக போடு. எங்கே நீ தனியாக சமைக்கிறேன்? நான் கூட சேர்த்து சமைச்சு வச்சுட்டு தனியாக சமைக்கிறேன். அது தனியாகவே தனியாக போடணும். தனியாவை தனியாக தான் போடணும். ஏன்னா ரொம்ப நாள் வீங்குற மாதிரி ஆயிடுச்சு. புரியுதா? சரி. இது இங்கே பைடிஷ் மசாலா. அதில் நம்ம போட்டுருக்க அந்த மட்டன் பீஸுக்கு எவ்வளோ போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு விளக்கணும். எனக்கு தெரியாது. நம்ம தெரியாதெல்லாம் பேசுனீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் ஒரு வருஷத்தை கல்யாணத்தை தள்ளி போடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அரை ஸ்பூன் போடுங்க. மலைச்சாரல்லாம் போட்டு ஹை ஃப்ளேம் வச்சுட்டு கூடாது. லோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு மலைச்சாரல். What is next? Light. Oh my God. ஜான், ஒரு 2 நாளைக்கு நீ தான் இந்த வீட்டை பார்த்துக்கணும். தயவு செஞ்சு நீ எதுவும் போட்டுக்காது. இங்கே போய் அந்த பொடி இந்தா, இதை பிடிச்சிக்கோ. லெஃப்டில் பார்த்து பிடிச்சிக்கோ. பிடிச்சிட்டு பொறுமையாக மிக்ஸ் பண்ண. லைட்டாக ஒரு பிஞ்ச் ஆஃப் லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோ. அக்கா சீக்கிரம் போட்டோம். அடி அதான் நீ ஆஃப் பண்ண, ஸ்டவ் ஆஃப் பண்ணவே இல்லையே. நீ மசாலா போட்டுட்டு இருக்கும்போது பேசாமல் நானே சமைச்சிருக்கேன். தாமே என்ன தாமே? கரம் மசாலா எடுத்துப்போம். கரம் மசாலா அதில் இருக்கா? எனக்கு தெரியுது. அப்போ நான் எங்கே கொண்டு வரேன். ஓகே, அதிலிருந்து சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் என்கிட்ட காமி சொல்லி. ரொம்ப அதிகம். இன்னும் கொஞ்சம் தட்டிடு. அதிகம் அதில் தட்டக்கூடாது. இது ஒரு சிட்டிகை. ஒரு பிஞ்சு ஒரு சிட்டிகை. என்ன வேற வேறையா?
தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. அது தெரிஞ்ச கமெண்ட்லாம் பண்ணாதீங்க, அசிங்கமாக போயிடும். அப்புறம் அவ்வளோதான், அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே கால் நல்லா வீங்கிடுத்தோ தெரியுதா? கால் நல்லா வீங்கிடுச்சு. எப்படி உட்காந்துருக்கேன்? கால் மேலே கால் போட்டு. என்னது பகுதி ஆ ராஜா பகவத். ராஜா பகவதா? ராஜா பகவத் மாதிரி உட்காந்துருக்கேன். இது எங்கே இடிச்சு போய் வர தெரியல. ஐயோ, ஒரு கலர்ஃபுல்லே இல்லையேங்க. ஏன்னா மசாலா அவ்வளோ பிஞ்ச் ஆஃப்னு சொன்னால் அப்படி தான் இருக்கும். பிஞ்ச் ஆஃப் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டியா? நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஐயோ போட்டு மசாலா மேலே வந்து எடுக்கணும். அந்த எவ்வளோ கலர் கால் கொஞ்சம் இந்த காலத்துக்கு கொஞ்சம் எனக்கு இந்த கழிப்புக்கு முடியாது. நான் பேசாம ரூம்லேயே இருக்கலாம். அப்போ எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுவா? ஆமாம், பக்கெட்டு டப்பா. அந்த பக்கெட்டில் இதான் மசாலா டப்பா. ஓ, இப்போ வந்து இப்போ வந்து நீங்கள் அதெல்லாம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை. இங்கே பாருங்க, அதில் இருக்க ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மசாலாவில் 2 ஸ்பூன் எடுத்து போடுங்க. ஐயோ, இதுலையா? இப்போ என்ன பண்ணா? கேட்டோம்ல கேட்டாலும் நான் அவன் என்ன பண்ணா தெரியுமா? முதல்ல ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு பட்டுன்னு அந்த சுக்கால போட பார்த்துட்டான். சுக்குநூறா இருக்கு. என்னவா இருக்கும்? சுக்குநூறா ஆல்ரெடி அப்படி ஆயிடுச்சு. சுக்குநூறா அங்கே வந்து சுக்கா ஆகாது, நீ தான் ஆவ. அவ்வளோதான். ஜான் ஒரு 2000 கொடுன்னு சொல்லிட்டு ஆல்பிக்கில் போய் ஆர்டர் பண்ணிடுவோம். என்ன பண்ணுறீங்க? அப்போ என்ன கேட்டீங்க? வாட் டூயிங்? நீங்கள் ஒரு டூயிங் பண்ணி வச்சிங்க இல்லையா? அந்த டூயிங்கை பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். Yeah, I'm doing my best. அப்பனவா வணக்கம். ஆஃப் பண்ணிடுங்க. நான் கடகடன்னு நானே கொஞ்சம் டக் 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 மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த காலை வச்சுட்டு இப்போ எப்படி ஆட போகிறேன் டான்ஸு? இந்த காலை வச்சுட்டு இப்போ எப்படி டான்ஸ் ஆட போகிறேன்? என் நேரம் என்னங்க பண்ணுறது? என்ன ஹாய்? ஹாயாக உட்காந்துட்டு நீ ஹாயா உட்காந்து இப்படிதான் 2-3 சொதப்பல் பண்ணிட்டு எஸ்கே போயிட்டு உட்காந்துருந்தோம். ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது நான் சமைக்கிறேங்க்கா, நான் ஹெல்ப் பண்ணுறேங்க்கா அப்படின்னு வந்துட்டு அது நம்ம பொறுப்பு கிடையாதுங்க. அது பக்கமே வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. சரி, ஓகே ஓகே ஃபைன். பாயெல்லாம் கிடையாது. நான் மிக்ஸ் பண்ணிட்டு நான் வந்து உட்காந்துருவேன். சீட்டு பிடிச்சி வச்சுட்டேன், வர முடியாது. அது என்ன ஊர் பஸ்ஸு, அது டவல் போட்டு பிடிக்கிறது. மசாலா போட்டு கறி கொதிக்குது. இந்த பக்கம் என்ன கலரில் இருக்குது பாருங்க இந்த கறி. இப்போது மட்டன் பொடி மாசு என்ன பண்ண போகிறோம்? மட்டன் பொடி மாசு எந்த அளவுக்கு பொடி மாசாக இருக்கும்? ஏதோ வாழைப்பூவில் பொரியல் பண்ண மாதிரி இருக்கு எனக்கு. இருக்குல்ல, இல்லை நான் உங்களுக்கு ஆடியன்ஸ்க்கு காமிக்கிறாங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. வாழைப்பூவில் அந்த அளவுக்கு மட்டன் வெந்திருக்கு போல. செம்ம சாஃப்டான மட்டன். அதில் ஒரு குழம்பு சரி போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன். தனியாத்தூள் இல்லை, மிளகுத்தூள் தானே அது மிளகுத்தூள் இல்லை, அது தனியாத்தூள் எடுத்து வந்திருக்கேன். பெப்பர் பவுடரா? அதெல்லாம் பூட்டி மனத்தை வாங்கிடுறதுக்கா? கண்டிப்பாக வாங்க, ரொம்ப பேசுனல நீ. போதும். போட்டு உடனே இறக்கிட்டு தானே? ஆமாம், மிளகுத்தூள் போட்டுட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும். என்ன தர மாட்டேன்? எங்க வந்து இப்போ காமி. நீ வந்து இதை வச்சுட்டு நீ என்ன சொன்னது? மிளகு போட்டுருந்த, அதனால சரி அது கவர் அப்படியே எடுத்துட்டு வந்து உன்கிட்ட காமிச்சு.
அது உள்ள இருக்கும் உங்கள் ரைட். சிமிலரா இருக்கு கலரு. ஏங்க மறுபடியும் மாட்டினீங்க, இங்கே வாங்க. எப்படி உனக்கு சிமிலராக இருக்குது ரெண்டும்? என்ன சி? யாராவது கமெண்ட்டில் சொல்லுங்கள், மிளகுத்தூளும் தனியா பொடியும் சிமிலராக இருக்குமான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃபைன். கிச்சன் பக்கம் வராதன்னு சொன்னால் வந்துட்டு இப்போ கால் வீங்குது, இடுப்பு வலிக்குது. எங்கே உன் கால்? காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியாம்மா நீ? சமையலுக்கு சொல்லணும்னா நான் இங்கே வந்துட்டு சொல்ல முடியாதுங்க. சரி, அதனால தான் அங்கே ஒரு சேர் போட்டு உட்காந்துறேன். நானும் உட்கார சொன்னேன். மாத்திரை போடல இன்னும், சாப்பிட்டு மாத்திரை போடாது. அவ்வளோ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. கிச்சன் ஃபுல்லாக கம்ப்ளீட் வாஷ் அவுட். சாப்பிட்லாமா? சாப்பிடலாம். வேக்கப். மட்டன் பொடி மாசா? ஆமாம், மட்டன் பொடி மாஸ். ஆனால் நாங்கள் சுக்கா பிளான் பண்ணோம். நீங்கள் வாங்கிட்டு வந்த மட்டன் அவ்வளோ சாஃப்டாக இருக்கிறதுனால கிளற தெரியாமல் கிளறி உடஞ்சி போனதுனால நாங்கள் பொடி மாசாக மாற்றிட்டோம். நீ அங்கே அந்த கிச்சன் பக்கம் போகும்போதுன்னா நான் கிச்சன் பக்கம் போனதுனால தான் இப்போ உனக்கு ஒரு 2 ஒழுங்காக வந்தது. அப்பெல்லாம் கிடையாது. இல்லைன்னு வச்சுக்கோ, இதுக்கு பேர் முட்டை பொடி மாஸ் இல்லை, என்ன சொல்லுவாங்க, சம்பல். மட்டன் சம்பலாக ரெடியாக இருக்கும். சரி, இந்த முட்டை பொடி மாஸ் ஏ குழம்பா? நான் கூட இதுதான் நினச்சிட்டேன். பரவாயில்ல, வாவ் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. கை யார் கைப்பட்டது? அதுதான் மேட்ரு. இப்போ கம்முன்னு ஆயிடுவார். இப்போ கம்முன்னு ஆயிடுவார். சொல்லுங்கள், என்னென்னமோ பேசுனீங்களே, எல்லாம் சொல்லுங்கள். நான் எவ்வளோ நேரத்துக்கு மொபைல் காட்டணும் அவ்வளோ நேரத்துக்கு மியூட்டில் தான் இருக்கும் பார் வாய். நாங்கள் இப்போ ட்ரை பண்ணுங்கள் முட்டை பொடி மாசை. முட்டை பொடி மாசு கிடையாது, மட்டன் பொடி மாசு. மட்டன் பொடி மாசு. எங்கள் மாமா இவ்வளோ தான் கரெக்ஷன் பண்ணாங்க. என்னென்ன பிளான் பண்ணி என்னென்ன வந்தது? மாமா நாட்டுக்கோழி வாங்கலையா? நல்லா இருக்கா? சம்பல் மாதிரி இருக்கு. சம்பல் அதுதான், அவளை மட்டும் விட்டு இருந்தால் சம்பலாக இருக்கும். ஆனால் இப்படி யாராவது மட்டன் பொடி மாஸ் பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. சரி, கீமாவில் பண்ணியிருப்பாங்க. மட்டன் கீமாவில் வேணால் ட்ரை பண்ணியிருக்கலாம். நார்மல் வேக வச்ச மட்டனில் இங்கே பாருங்கள், இது ஹைலைட்டு நல்லா தெரியுதா என்னன்னு தெரியல, எப்படி உதிரியாக வருது. நைஸ். சாரி, எனக்கும் தேங்க்யூ ஜான். பரவாயில்ல, சொல்ல கூட இதை பண்ணீங்க. ஆனால் உண்மையாகவே சொல்லாம மட்டும்தான் இன்னும் இதோட அது அருமையாக வந்துருக்கும். அப்படிலாம் கிடையாது. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குல்ல. தேங்க்யூ. Bye.